பரபரப்பான சூழ்நிலையில் தமிழக அதிமுகவில் நடப்பது என்ன? தேர்தல் முடிந்தது. 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றனர். ஆகவே கூட்டணியில் இல்லை, ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை, என்னதான் செய்வதற்கு என்று அதிமுக தலைமை வழி மீது வழி பிதுங்கி இருக்கின்றன. ஆனால் இந்த நேரத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களும் டிஎம்ஆர் ரோஸ் அவர்களும் சிவி சண்முகம் போன்ற தலைவர்களும் சேர்ந்து 25 எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து தாவேக்காவில் கூட்டணியான நிலைப்பாடு உருவாக்கி ஆட்சியில் வந்துவிடலாம் என்று கற்பனை கோட்டை கட்டினார்கள். இந்த கற்பனையில் அறப்போர் இயக்கம் தாவேக்காடம் புகார் கொடுத்தது. 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஊழலை உச்சத்திலேத்தி அதிமுகவுக்கு டோட்டலாவே ஒரு இல்லாத ஒரு நிலைப்பாடு உருவாக்கியது உள்ளாட்சி துறைதான். ஆகவேதான் இன்று செய்தால் தாவேக்கா அதிமுக மேல செல்லா காசு ஆய்விடக்கூடாது என்று எச்சரிக்கை மணி கொடுத்தார்கள் பல தலைவர்கள். அதில் அறப்போர் இயக்கம் ஒன்றுதான். அந்த அறப்போர் இயக்கத்தும் புகார் கொடுத்தன. அதன் பிறகு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரை நீக்கி பதவிகளையும் பறித்து விட்டார்கள். டெல்லியில் கிரீன் சிக்னல் கொடுக்கவில்லை, ரெட் அலர்ட் கொடுத்து விட்டார்கள். டெல்லியில் வேலுமணிக்கு ரெட் அலர்ட் கொடுத்ததால் அவர்கள் இனிமேல் வேலைக்கு ஆகாது என்ற நிலைப்பாட்டில் இப்ப வேலுமணியுடைய அமைப்பில் இருக்கிற டீம் 3ஆக உடைந்து விட்டன. அதில் ஒரு டீம் என்ன நினைக்கின்றால், எப்படியாவது நம்ம தாவேக்கால இணைஞ்சிருவோம், இணைஞ்சு பை எலெக்ஷன் வச்சு அதுல கூட நம்ம மந்திரி ஆகலாமான்னு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே எடப்பாடி கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் மனநிலை எப்படி இருக்கின்றது என்றால், பிறந்தாலும் பொம்புளையா பிறக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டா ஆம்பிளைய நினைக்க கூடாது, பிறந்தாலும் பொம்புளையா பிறக்க கூடாது என்று சந்திரபாபுடைய அந்த பாடலை, சோக பாடலை பாடக்கூடிய நிலைமைக்கு இந்த அதிமுக தள்ளியது என்றால் காரணம் என்றால், ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா ஆட்சியும் அதிகாரம் ஒருவர்கள் இருக்க வேண்டும் என்று கொடுத்தார். ஆனால் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. ஆகவே பணத்தை பார்த்தவர்கள் கட்சியை மறந்தார்கள், கட்சி தலைமையை மறந்தார்கள், கட்சி தொண்டர்களை மறந்தார்கள், கட்சிக்கு வழிகாட்டிய சசிகலாவையும் மறந்தார்கள். ஆகவே 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவிலேனே என்று அண்டவம் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜா என்று அனுப்பி வைத்தான் என்ற நிலைப்பாடல் போல் அந்த மாதிரி கட்சியினர் தான் திமுக அதை வைத்து அழகா அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து தேர்தலில் வென்று பெற்றன. 5 ஆண்டுகள் ஆட்சி அமைத்தார்கள். அதிமுக ஆட்சியில் செய்த ஊழலை விட ஊழலை 100% காட்டாறு போல ஓடவிட்டார்கள். ஆகவே புதிய வரவு விஜய்க்கு இல்லாத நெருக்கடியெல்லாம் கொடுத்து விஜய் பல இடங்களில் சுட்டுப்படம் செய்தால் 150 சீட்டு வென்று விடுவார். ஆனால் இன்று 108 இருந்து திமுக வெளியில் வந்த கட்சியுடன் சேர்த்து கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கின்ற காரணம் என்றால் அதிமுக காரணம். ஜெயலலிதா மறந்த பிறகு சசிகலா தலைமையில் இந்த கட்சி சென்றிருந்தால் இன்று தாவேக்கா என்ற கட்சி உதயமா இருக்குமா? அல்லது திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? வந்திருக்காதே. அப்ப யார் மீது காரணம்? உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி, கட்டிங் செய்த வேலையடி நிலைப்பாடு போல் இப்ப என்ன ஆகி போச்சு? அதிமுக உள்கட்சியில பிரச்சனை. உங்குட்டமா எங்குட்டமா, யாரை நான் குற்றம் சொல்ல என்று எங்க போறதுக்கு ஏது செய்யறதுக்கு காரணம் என்றால், எடப்பாடி பழனிசாமி அமைச்சரில் இருந்த அமைச்சர்கள்லாம் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சம்பாதிச்சு வைத்துள்ளார்கள். இந்த பணத்தை வர்த்தகத்தில் போட்டுள்ளார்கள். இந்த வர்த்தகத்தை கண்டினியூவாக நடத்த வேண்டுமானால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியில் ஏதோ ஒரு பங்கு பெற்று இருந்தால்தான் இவர்கள் பயணம் செய்ய முடியும். ஆகவே அத்திய சூழ்நிலையில் எடப்பாடி கட்சியில் நீக்கியதனால் காரணத்தால் இனி கட்சி தாவல் சட்டம் பாயும். ஆகவே தாவேக்காவும் ஏற்றுக்கொள்ளாது. இனி என்ன செய்வதற்கு என்று வேலுமணி அண்ணனும் நினைக்கின்றார்கள், சிவி சண்முகம் அவர்களும் நினைக்கின்றார்கள். ஆகவே இன்று அதிமுக ஏதேசம் போற போக்கில் பார்த்தா எதிர்காலம் மைனஸான நிலைப்பாடுகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று ஒரு 4 மாதம் கழித்தால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடுவார்கள். அப்படி என்றால் வரலாற்றில் இப்படி ஒரு கட்சி இருந்ததுப்பா, அப்படி இருந்தாராம். இன்னைக்கு நம்ம எப்படி அண்ணாவை எப்படி சொல்லுகின்றோமோ, காமராஜரை எப்படி வரலாற்றோடு நம்ம சொல்லுகின்றோமோ, எம்ஜிஆர் எப்படி வரலாற்று சொல்லுகின்றோமோ, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்கள்.
போகிற போக்கை பார்த்தால் தமிழ்நாடு அரசியலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அதிமுகவும் திமுகவும் கூட்டணியான ஒரு நிலைப்பாடு வராது என்று கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு விஜயனுடைய தாக்கம் உள்ளது என்பதை சொல்லிக் கொண்டுகிறேன். ஆகவே அதிமுக நிலைமை தொண்டர்கள் மாறவில்லை. தலைமை வைக்கக்கூடிய பதவி சோகத்தை கண்டு மந்திரி சபையில் இருந்து லட்சங்களையும் 1000 கோடிகளையும் சம்பாதித்த அமைச்சர்களுடைய நாக்கிலிருந்து தேன் எச்சில் ஊறுவது போல அவரால் இருக்க முடியவில்லை. ஏதாவது செய்ய வேண்டும், என்ன செய்வதற்கு என்று. ஆகவே அதிமுகவில் பிரிந்தவர்கள் என்னதான் இணைந்தாலும் அது அனபோண்டா வைத்து ஒட்டி கொள்ளும் கீறலான கண்ணாடியை ஒட்டி வைப்பதற்கு நேராக என்பதை இது நிலைப்பாடு. காரணம் என்றால் 2021 அமித்ஷா அவர்களே அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுக ஆக்குங்கள், அப்ப டிடிவி தினகரன் மட்டும்தான் வெளியே போனார். இன்னைக்கு டிடிவி போயாச்சு, முன்னாள் சபையான தனபால் அவர் வேண்டாம் சொல்லியாச்சு. திருவள்ளூர் நாடாளுமன்றத்தில் எம்பியா 3 முறை இருந்த டாக்டர் வேணுகோபால் கட்சியை விட்டு இன்னைக்கு நீங்கியாச்சு. ஓபிஎஸ் வெளியே போயாச்சு, செங்கோட்டையன் வெளியே போயாச்சு, ஜெயஸ்ரீ புரவரனை சபாநாயகராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லாம் தலைவரை இழந்த பின்னு இனி என்ன ஆயிப்போ ஒண்ணுமே இல்லை. ஆகவே தோல்வி என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடு. அதிமுகவை இனி எங்கே தேடுவேன். ஆகவே அந்த நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆட்சி அதிகாரம் என்பது என்னதான் இருந்தாலும் ஆட்சியில் இருக்கின்ற போது அகங்காரமும் அதிகாரத்தை வைத்து மக்களையும் மக்களுடைய நிதிகளையும் சுரண்டி சென்ற திராவிட கட்சிகளுக்கு உட்பை சொல்லுள்ளார்கள். ஆகவே மக்கள் இப்போது விஜயின் பின்னால் செல்லக்கூடிய ஒரு மனநிலை உருவாகி உள்ளது. என்னுடைய பதிவு. நன்றி, வணக்கம்.